ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க ஏழு நிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. கைவல்ய நவநீதம் அத்வைத தத்துவத்தை மிக தெளிவாக தமிழில் விளக்கக்கூடிய ஒரு நூல் ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகள் அருளியது. அதனுடைய தத்துவ விளக்க படலத்தின் 64வது செய்யுளை நாம் இன்று காணவிருக்கின்றோம். முதலில் செய்யுளை பார்ப்போம். முன்புகழ் தசமன் புத்தி மோகத்தால் எண்ணி எண்ணி 9 பேரைக் கண்ட ஒருவனாம் தன்னை காணாத பின்பு அவனிடையில் கண்ட பெரிய பாழ் அவனோ பாராய் அன்புள மகனே காண்பது அடங்கலும் காண்பான் நீயே. சென்ற சில செயல்களில் ஸ்ரீ சுவாமிகள் ஆன்மாவாகப்பட்டது உடலோ உயிரோ மனமோ அல்ல, பஞ்சகோஷ தேகமும் அல்ல, அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷமும் அல்ல என்று அதனுடைய ஸ்வரூபத்தை விளக்கிவிட்டு சத்து சித்து ஆனந்தமாகிய பிரம்மத்தை அதனை மனதால் கொண்டு புரிய முடியாது என்பதையும் விளக்கி தன்னைத்தானே உணர்வதன் மூலம் வேதங்கள் அருந்து போய் சூத்திர பஞ்சகோஷத்தை விட்டு பொன்னம்பல வெளியை காண்பாய் என்று உபதேசிக்கின்றார். இந்த செய்யுளின் பொழிப்புரை தற்போது பார்ப்போம். முன்பு சொன்ன தசமன் கதையில் ஒருவன் புத்தி மயக்கத்தால் திரும்ப திரும்ப எண்ணி பார்த்து 9 பேரை கண்டவன் பின்பு நெறியாளன் வந்து சொல்ல கேட்டு 10ஆமவனாக தன்னை கண்டான் அல்லவா? அவன் அங்கு பெரிய பாழாகி இருளாகவா இருந்தான்? அவன் இல்லை என்று எண்ணி பார்க்கும் போதும் அவன் அங்குதான் இருந்திருக்கின்றான். தன்னை பார்க்கும் போதும் அங்குதான் இருந்தான். அப்படி பார்த்தது எதுவோ அதுவே நீயாவாய் என்று உணர்ந்து பாராய் என்று அன்புள்ள சீடனே, காண்பது அனைத்திலும் காண்பவனாக இருப்பவன் நீயே என்று அறிவாய். காண்பது யாவையும் காட்டித்தரும் அருவே ஆன்மா என்று இந்த பொழிப்புரையில் நாம் காண்கின்றோம். இந்த ஆற்றை கடந்த 10 பேரில் ஒருவனை காணோம் என்ற தவித்த ஒரு கதை இருக்கிறதே, அதுபோல ஒரு தத்துவத்தை விளக்கக்கூடிய ஒரு கதை நாம் காண இயலாது. பொருள் புரிந்து அதனை தெரிந்து கொண்டால் அத்வைத தத்துவம் நன்றாக விளங்கிவிடும். இந்த செயலில் உள்ள சில முக்கியமான தகவல்களை நாம் பார்ப்போம். முன்புகழ் தசமன் என்று இந்த செயலிலே சுவாமிகள் ஆரம்பிக்கின்றார். முன் சொன்ன கதையில் 10ஆமவன் புத்தி மோகத்தால், புத்தி என்பது இங்கு பிரித்து பார்க்கக்கூடிய புத்தியை சொல்லவில்லை, அறிவு மயக்கத்தால் என்று சொல்லுகிறார். எண்ணி எண்ணி மீண்டும் மீண்டும் எண்ணி எண்ணி 9 பேரை கண்ட ஒருவன் 10ஆமவனை காணவில்லையே என்று தவிக்கிறான். அதற்கிடையில் இடைப்பட்ட ஒருவன் அவனுடைய புத்தி மயக்கத்தை தெளிவித்து நீதான் அந்த 10ஆமவனப்பா என்று சொல்லும் கால் அவனிடத்தில் அவனால் பார்க்கப்பட்ட தன்
உருவத்தையே ஆன்மா என்று புரிந்து கொள் என்று அதை சிந்தித்து பார்ப்பாயாக என்று ஸ்ரத்தையுள்ள மைந்தா உன்னால் காணப்படுகின்ற அனைத்தையும் காண்பவனாக சித்தமாக நீயேதான் இருக்கின்றாய் என்று குரு புரிய வைக்கின்றார். இதனுடைய ஆங்கில விளக்கத்தை இப்போது பார்ப்போம். சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தி வேர்ஸ். முன்புகழ் தசமன் is about the tale that was narrated in the previous verses, where the 10th man, while still among them safe and secure, very much physically present, could not be identified just because of the obscurity due to ajnana that resulted out of the contextual apprehension of the possible loss of life. The apparent and seemingly loss of a person of the group was due to miscounting of the number of persons and contextually apprehended and disturbed mind. The mind was so disturbed, he had not known himself that he is the 10th man. The apprehension of the loss of life was due to the inherent risk that involved a dangerous swimming against the current of the river under flooded condition. Yes, the river was so flooded, to cross the river and to reach the next shore is a great challenge to a person. And the fear naturally gets haunted into the minds of the person who is counting. So with that background, he starts counting. The fear doesn't allow him to identify himself that he is missing himself in that group. The situational and contextual fear and apprehensions led the person who counted the number that happened to miss him as one among themselves. The moral of the story is now being recalled once again by the Guru, and Guru states that his Shishya is experiencing a similar situation as that of the 10th man who had to miss himself out of the counting. Later, as guided by the passerby, the situation gets settled down, getting out of the confused state of the mind. The experience of the 10th man was not only an academic understanding, but it was an eternal experience also. Nothing has changed nor missed. All that happened is a result of the confused mind and ajnana of the jiva. Guru highlights the same situation and advises his disciple that is only the person's ajnana, the fear-filled apprehension. The Dasaman, the 10th person, was never missing. He was there before counting and continues there to stand and would be there till the completion of the journey in the group. And this happens till the counting person realizes that he himself is a missing person in the minds of the one who is counting. No changes occur here. In the same lines, the Atman is ever there, even during ajnana conditions and even during the conditions of the realization. Atman dwells in the very jiva himself that is shrouded with ahankara and ajnana, which is shielding it to be seen or realized by the very jiva. The ajnana needs to be replaced. Automatically, the jnana fills in there, and the jiva is able to realize that he himself is a very altruist Atman, and he need not search for the Atman elsewhere. So this is the explanation for this verse, and next verse we'll see tomorrow. Thank you for now.